Hello friends, welcome to Ronnie Tailors. Product design can end material தேவன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். கட் பீட் எடுத்திருக்கேன், ஃப்ளவர் ரெட் கலர் ஃப்ளவர் எடுத்திருக்கேன், நம்ம ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். நெக் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஒரு 1.5 இன்ச்சு வந்து டாட் மட்டும் போட்டுக்கலாம். இதில் ஒரு ஃப்ளவர் வைக்கணும் அப்படிங்கிறதுனா இதை இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இப்போ இந்த 1.5 இன்ச் போட்டிருக்கோம் இல்லையா, இது ரெண்டுக்கும் இடையில வராத மாதிரிக்கு 3/4 இன்ச்சில் நம்ம இங்கே ஒரு டாட் போட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் இருக்கணும், இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு, இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வர மாதிரிக்கு, இது ரெண்டுக்கும் இடையில வர மாதிரிக்கு. இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரு ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரு ஃப்ளவரும் ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். நம்ம வந்து 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்காது. திரும்பவும் நீடில் எடுத்து இதுக்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இதில் 2 ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம இதில் போட்டுக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போட்டு நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நீடியில் இப்போ நம்ம இந்த ஃப்ளவர்லாம் போட்டுட்டு இதுக்கு நேராக லைன் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். கட் பீடும் நம்பர் 3 ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். கட் பீடு 1, நம்பர் 3 ஆன்டிக் பீடு 1. திரும்பவும் ஒரு கட் பீடும் நம்பர் 3 ஆன்டிக் பீடும் எடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து நம்ம ஸ்டிச்சட் ப்ளவுஸில் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம்.
இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் வந்துக்கலாம். இதில் போட்ட மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். நம்ம வந்து நெக் ஃபுல்லும் முடிச்சிட்டோம் பாருங்கள். நம்ம ஸ்லீவுக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லீவோட சென்டர் பகுதியில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கணும். லைன் மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு ஃப்ளவர் வைக்கலாம். அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, அப்புறம் இங்கே 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம டாட் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில 3/4 இன்ச்சுக்கு நம்ம நெக் எப்படி போட்டோம் அதே மெத்தட் தான் இதுவும். இங்கே ஒரு ஃப்ளவர், இங்கே ஒரு 3/4 இன்ச்சில் இங்கே ஒரு ஃப்ளவர், அதே மாதிரி தான் இதுலேயும். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரு ஃப்ளவரு, ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீட். நம்ம வந்து நெக்குக்கு எப்படி போட்டோம் அதே தான். ஃப்ளவர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே பீட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கிட வேண்டியதான். லைன் போட்டுட்டு ஒன்று போட்டுட்டு அதுக்கு அடியில் வந்து பீடை ஒட்டிலுமே நீடில் எடுக்கணும். இந்த கிராஸாக வருது பாருங்கள், நம்ம இதை ஒட்டியில் எடுக்கக்கூடாது. ஒரு பீடுக்கு அடிப்பக்கம் அதை ஒட்டியும் எடுக்கணும். போட்ட மாதிரியே எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவும் ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம் பாருங்கள். ஸ்லீவோட சென்டர் பகுதியில் மட்டும் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப யூனிக்கான டிசைன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.